வடபத்திர சயனர் சாயி பெருமாள் கோவில். இதுதான் நம்ம கவர்மெண்ட்டோட லோகோ இருக்கக்கூடிய கோபுரம். தெரியுதுங்களா? இல்லை, கிளாரிட்டி இல்லை. இப்போ தெரியுது பாருங்கள். மொத்தம் 11 அடுக்கு இருக்கும். மொத்தம் 11 கலசம். இது ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ வடபத்திர சயனர் சாயி பெருமாள். ஆண்டாள் ரெங்கமன்னாரும் தனியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தனி சன்னிதானம். இங்கே பெருமாளுக்கு மட்டும் இருக்கிறார். பெருமாள் சயன நிலையில் இருப்பார். இங்கே அது ரொம்ப விசேஷமாக இருப்பார். ஆலமரத்தடியில் படுத்திருப்பார், ஆலை வேரில் படுத்திருப்பார். இங்கே தான் பெரியாழ்வார் பெருமாளுக்கு டெய்லி பூஜை பண்ணுறது இந்த கோவிலில் தான். வில்லி கண்டன் 2 பேர் கனவுல தோன்றி எனக்கு கோயில் கட்டுங்கடா அப்படின்னு சொன்னதுனால அவங்க 2 வில்லியும் கண்டனும் சேர்ந்து பெருமாளுக்கு இங்கே இந்த கோயிலை அருமையாக கட்டியிருக்கிறாங்க. மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து தான் கட்டியிருப்பாங்க, அதில் என்ன சந்தேகம்? பெரியாளோ டெய்லி பூத்தொடுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சன்னதி அவ்வளோ விசேஷம். அதனால தான் கவர்மெண்ட் லோகோவே இதை இப்போ எடுத்துருக்குறாங்க. இது யோக நரசிம்மர். இப்போ பாறையில் இப்போ ரொம்ப விசேஷம் வரும். இந்த கோபுரம் மாடியில் தான் இருக்கிறார். கீழே நீர் ஊற்றடிச்சிட்டே இருந்ததுனால இவரை மேலே உயர்த்தி கட்டி மேலே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவர் இருக்கும்போது கீழேருந்து தண்ணி வருமா, வந்துகிட்டே இருக்குமா சைன நிலையில் இருக்கும்போது. இங்கே இந்த கோபுரம் 5 கலசம் இருக்கும். 5 கலசம் இருக்கும். இதுக்கு இதுதான் கரெக்டாக இவரோட கருவறை, நம்ம பெரிய பெருமாள். இது நரசிம்மருக்குள்ளது. பெரிய பெருமாள் கோபுரம் மேலே வரும். அப்படி பூச்சூடி கொடுக்கும்போது தான் ஆண்டாளை கண்டெடுத்துருக்கிறார் அந்த இதில் பார்க்கில். அப்புறம் ஆண்டாள் பெரிய பிள்ளையாக வளர்த்து பெருமாளுக்கு பூச்சூடி கொடுக்கும்போது தாயார் பூச்சூடி கொடுத்ததுனால தான் சூடி கொடுத்த பூச்சூடி சொல்கிறபடியாக பெருமாள் தாயார் சூடின பூவைத்தான் விரும்பி சூடுவார்னு சொல்லுவாங்க. இது ஐதீகம்லாம் இல்லை, இது உண்மை. மக்களே, இங்கே லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கிறார். அற்புதமான கோயில், பார்த்துக்கோங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களுக்கு கோபுரம் காட்டுறேன் பாருங்கள். இது கொடிமரம். கோபுரம் காட்டுறேன். மொத்தம் 11 அடுக்கு வரும் கோபுரம். பார்த்துக்கோங்க, மொத்தம் கோபுரத்தில் 11 அடுக்கு வரும். இப்போ கலர்ஃபுல் லைட்ஸ் நிறையா மாட்டியிருக்காங்க, ஏகப்பட்ட கலர்ஸ் வர மாதிரி. 11 அடுக்கு 11 கலசம். கும்பாபிஷேகம் அநேகமாக கூடிய சீக்கிரம் வேலையை ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலாலயம் முடிஞ்சிடுச்சுனால கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. திவ்ய பிரபந்த பாடசாலை. உள்ளேயே யோக நரசிம்மர் இருக்கார். உள்ளேயே தாயார் பிறந்த சன்னதியும் இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட முத்திரை. உள்ள நம்ம ஆழ்வார் இருக்கார். பெரியாழ்வாருக்கு தனி சன்னதி. அந்த கொடிமரம் பெரியாழ்வார் சன்னதி. இந்த கொடிமரம் வடபத்திர சயனர் சாயி பெருமாளுக்கு இந்த இருக்கு பாருங்கள். இந்த கொடிமரம் பெரியாழ்வாருக்குள்ளது. இது நம்ம ஆழ்வாருக்கு தனி சன்னதி. அது ராமானுஜருக்கு தனி சன்னதி. இவரும் யோக நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சன்னதி இது ரொம்ப விசேஷம். ரொம்ப இதாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த சன்னதி அந்த உள்ள தள்ளி இருக்குது பாருங்கள், அந்த சன்னதி. இது தாயார் பிறந்த இது திருப்பூர மண்டபம். இது விஜயலட்சுமி தாயார், அதாவது மடப்பள்ளி, எங்கே பெருமாளுக்கெல்லாம் சாப்பாடெலாம் பண்ணுவாங்களோ அது. அருள்மிகு வடபத்திர சயனர் சன்னதி. அதெல்லாம் பிரம்மாண்டமான கோயிலுங்க. மக்கள் ஒவ்வொருத்தரும் இதை சேவிக்க வேண்டிய கோயில்னால் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கோயில். எவ்வளோ வருஷம் பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக. 192 அடி உயரங்க. 192 96 எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. 92 தான் நினைக்கிறேன். 192 அடி உயரம்.
இது இப்போ தான் ரீசெண்டாக 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அந்த 2 கிரானைட் 2 ஃப்ளோர் வரைக்கும் கிரானைட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த சுக்கு கருப்பட்டி முட்டை அதை போட்டு பண்ணுவாங்களா, பதனி அந்த மாதிரி கட்டுவாங்க. 2000 வந்து இது கலர்ஃபுல்லாக பண்ணாங்க. நான் சின்ன பையனாக இருக்கிறச்செல்லாம் இதுதான் பார்த்துருக்கேன். அப்படி எல்லோரும் வாங்க, பெருமாளை சேவிச்சுட்டு தாயாரையும் சேவிச்சுட்டு சந்தோஷமாக போகலாம். இப்போ திருக்கல்யாணம் நடந்துட்டுருக்கு மக்களே. அடியேன் பணி தொடர எனக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே பண்ணலை. நான் கிட்டத்தட்ட 1800 வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வீடியோவுக்கு ஒருத்தர் தான் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.